வணக்கம் நண்பர்களே, ஓமை சாப்பாடு சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆந்திரா ஸ்டைலில் பட்டர் பன்னீர் மசாலா செய்ய தேவையான பன்னீர் நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை முதல்ல ஒரு பேன் எடுத்து அதை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் எடுத்து நல்லா லிக்விட் ஃபார்மேஷனில் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதில் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ் எல்லாமே பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது எந்தளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக அதை வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு சின்ன பீஸ் அளவில் ஒரு பட்டர் மட்டும் எடுத்து அது லிக்விட் ஃபார்மேஷனில் வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுபோக ஒரு கேரட் ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸில், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி தழை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இதை டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, சும்மா ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணால் போதுது. இப்போது இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கிடுவோம். பட்டை சிறிதளவு, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 4, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு குடைமிளகாய் ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரில் கேரட், வெங்காயம், கொத்தமல்லி தலையெல்லாம் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த டொமேட்டோ லிக்விடை அப்படியே இந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கொதிக்க விடவே கூடாது. அப்படி கொதிக்க விட்டால் பன்னீர் எல்லாம் சுத்தமாக உடஞ்சி தூள் தூளாகிடும். இப்போது அட்டகாசமான ஆந்திரா ஸ்டைலில் நமக்கு ஒரு பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழையை அப்படியே உதிரியாக தூவி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா அதோட வாசமே வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு மணக்கும் சமையல் மறக்காத சுவை தனிஷ் பாரதி.